எந்த இடத்துல தீபம் ஏற்றுவது, எது சரியான இடம் அப்படின்றத நீதிபதி எப்படி முடிவு பண்ணுவார்? எங்க வேணாலும் ஏத்தலாம் நீதிபதி சொன்னார்னா எதுக்கு தர்கா பக்கத்துல தான் ஏத்த நடம் பிடிக்கணும்? ரெண்டாவது அதுக்கு போறதுக்கு பாதையே கிடையாது, நீங்க தர்கா வழியில தான் போகணும். அப்படி போகலான்னு நீதிபதி சொல்றாருங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு இந்து முன்னணி அடுத்த வருஷம் போடுற வழக்குல எங்களே அனுமதிக்கணும்னு கேட்பாங்க. இன்னைக்கு கோயில் நிர்வாகம், அடுத்து எல்லாரையும் கூட்டி போய் அவங்க இடிப்பாங்க. இதான் அதில் நடக்க போகுது. சங் பரிவார் அமைப்பின் வழக்கறிஞர் ஆனந்தவல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இந்த தர்காவில் முஸ்லீம்கள் இருக்கிறது அப்படின்றது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியதை போல நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றத்துல. நீதிபதி அவர்கள் ஆனந்தவல்லி அவர்களை பாராட்டி இருக்காரு. இப்ப கைபர் போலான் களவாய் வழி வந்த ஆரியர்கள் திரும்பி போங்கன்னு சொல்ல முடியுமா? மலை உச்சியில் விளக்கேற்றுவது தமிழ் மரபு, இந்த பாரம்பரியத்தை கோயில் நிர்வாகம் மீண்டும் தொடங்க வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. இது ராம ரவிக்குமாரோட கருத்தாக சொல்றாங்க. அதான் நாங்க கேட்கிறோம், அதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் அவர் கொடுத்தாரா? கோயில் அப்படி இல்லைன்னு மறுக்கிறாங்களே. சமீபத்திய நிகழ்வுகள் தீபத்தூண் கோயில் சொத்து என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதில் இந்துக்கள் விளக்கு ஏற்ற முயற்சிக்க கூடும் என நினைத்து கோயில் நிர்வாகம் அதை மூடி வைத்துள்ளது. தீபத்தூணும் அதை ஒட்டிய பகுதியும் தர்காவுக்கு சொந்தமாக இருந்தால் தீபத்தூண் மூடியதை பார்த்து கொண்டு தர்கா நிர்வாகம் அமைதியாக இருந்திருக்காது. தர்காவின் கோரிக்கை உண்மையல்ல என்பதற்கு இதுவே சான்று. நீங்க படிச்சதை எங்கேயாலும் யார்ட்டையாலும் சட்டம் தெரிஞ்சவங்ககிட்ட படிச்சு காட்டுங்க. இப்படி ஒரு நீதிமன்றம் முடிவுக்கு வர முடியுமா? நீதிபதி சொந்த முறையில் ஒரு முடிவுக்கு வந்தார்னா அந்த முடிவு என்பது சட்டப்படி செல்லாது. மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க திட்டமிட்டு சங் பரிவாரங்கள் செய்யும் வேலையை நீதிமன்றம் அங்கீகரிக்குமா? இதை கோர்ட்ல சொன்னேன், இங்க உட்காந்து நான் சொல்றேன். சேகர் பாபுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்து சமய அறநிலையத்துறை சங் பரிவார அமைப்புகளுக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு ஆதரவாக தான் வாதிட்டாங்க. ஒரு திராவிட ஆட்சி நடக்கிற காலத்திலேயே சங் பரிவார அமைப்புகள் கற்பனையான பிரச்சனையை உருவாக்கி ஆடுகோழி வெட்டக்கூடாது ஆர்டர் வாங்கிட்டாங்க, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டாங்க, அடுத்து பாண்டி வயல் அளவு வயல் வெட்டக்கூடாதுன்னு வழக்கு போட்டு நிலுவையில் இருக்கு. மதுரையில் 2 அமைச்சர்கள் இருக்காங்க, அமைச்சர் பிடிஆர், அமைச்சர் மூர்த்தி, இங்க ஒரு மாவட்ட செயலாளர் தளபதின்னு இருக்கிறார். இவங்க 3 பேர் என்னைக்காவது திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பா யாருக்காவது இந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கான ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்களா? ஆடுவழி வெட்டுறது இவ்வளவு பழக்கம் அப்படின்னு ஒரு பிடிஆர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரா? அவர் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மதுரை திருப்பரங்குன்ற மலையை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் என்று ராஜா, பாஜகவினர், RSS சங் பரிவார கும்பல்கள் தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு மாநாட்டை போட்டு நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளுக்கு எதிராக அங்க அரசியலை, மதவெறி அரசியலை வெளிப்படையாக பேசினார்கள். இப்ப அதனுடைய தொடர்ச்சியா மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்கா, அந்த தர்காவில் ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை கேட்டு நீதிமன்றமும் தடை போட்டு ஒரு உத்தரவையும் கொடுத்துருச்சு. இதனுடைய அடுத்த கட்டமாக திருப்பரங்குன்ற மலையில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி ஒரு புது பிரச்சனையை இந்த RSS சங் பரிவார் கும்பல் கையில் எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக வழக்கமாக அந்த மலையில் உச்சி பிள்ளையார் கோயிலில் உள்ள தூண்ல தான் தீபம் ஏற்றப்பட்டு வருது. ஆனா தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு இந்து தமிழர் கட்சியை சார்ந்த ராம ரவிக்குமாரும் இந்து முன்னணியை சார்ந்த இன்னும் சிலரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி JR சுவாமிநாதன் தர்காவிற்கு அருகில் உள்ள அந்த தூணிலும் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். காவல்துறை இதற்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்பினர், பாஜகவினர் வரவேற்று கொண்டாடி இருக்கிறார்கள். இது எங்களுடைய 35 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று இந்து முன்னணியினர் இதை கொண்டாடி வருகிறார்கள். இந்த சூழலில் மதுரையில் மத நல்லிணக்கம் நிலவ வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக போராடி வருபவர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு வாஞ்சநாதன் அவர்கள். இப்ப அவர் தான் இந்த வழக்கிலையும் நீதிமன்றத்திற்கு வெளியேயும் நீதிமன்றத்திற்கு உள்ளேயும் போராடி வருகிறார். அவர்கிட்ட நேற்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி JR சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு, நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, இந்த தீர்ப்பு அரசியல் ரீதியான என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இது தர்கா இடிப்பிற்கு வழிவகுக்குமா, இப்படி பல்வேறு விவகாரங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி JR சுவாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது திருப்பரங்குன்ற அந்த மலை, அதுல இருக்கிற அந்த சிக்கந்தர் தர்கா, அதை ஒட்டி அமைந்துள்ள ஒரு தூண், அதை அவர் தீபத்தூன்னு சொல்றாரு. அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
அது மட்டும் இல்லாம இதுக்கும் மசூதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சட்டப்படி அங்க வந்து ஏற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை, அது வந்து சரிதான் அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க? இந்த தீர்ப்பு சட்டப்படி செல்லாது. ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் 2 நீதிபதிகள், நீதிபதி திரு கல்யாண சுந்தரம், நீதிபதி திருமதி பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வு 2017ஆம் ஆண்டு இதே பிரச்சனையில் உச்சி பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் என்பது பல 10 ஆண்டுகளாக இருக்குது. அந்த பழக்கத்தை, அமைதியை, பீஸ் அண்ட் ட்ராங்குவாலிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதை சீர்குலைக்க தேவையில்லை. எனவே புதிய கோரிக்கையை தள்ளுபடி செய்கிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்பை பொறுத்தவரை 2 விஷயம். ஒன்று, ஏற்கனவே 2 நீதிபதிகள் வந்து இதை சொல்லி இருந்தாலும் இது ஆகம விதிக்கு புறம்பானது. உச்சி பிள்ளையார் கோயிலில் வந்து ஏற்றுவது வந்து ஒரு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிரிட்டிஷாரால் அந்த அரசால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் வந்து உச்சி பிள்ளையார் கோயிலில் வந்து ஏற்றப்படுது. அதுக்கு முன்னாடி இந்த தர்காவிற்கு பக்கத்தில் உள்ள இந்த தூணில் தான் வந்து தீபம் ஏற்றப்பட்டு இருந்துச்சு. ஸோ அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க வாதங்களை சொல்றாங்களே. நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லும் கோரிக்கைக்கு ஆதரவாக ஒரு துண்டு சீட்டை கூட அவங்க கொடுக்கல. எந்த வருஷம் அந்த தீபத்தூண் வந்துச்சு, முதல்ல அது தீபத்தூணா இல்லையா, அது சர்வே கல்லா இல்லையா, எல்லை கல்லா இல்லையா, யார் சொத்துக்குள்ளே அது இருக்குது, தர்கா ஏரியாக்குள்ளே இருக்கா, கோயில் ஏரியாக்குள்ளே இருக்கா, இப்படியான எந்த பிரச்சனையும் நீதிமன்றத்தில் தெளிவான வாதங்கள் என்பது ஆதாரங்கள் முன்வைக்கப்படவில்லை. ஒன்று. 2வது, இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி 2ஆம் உலகப் போர் காலம் என்ன, 40லேருந்து 45, அதற்கு முன்பாகனா இப்போ 1920-30களில் ஏற்றுனாங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கு என்ன ஆதாரம் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க? அந்த தீர்ப்பில் நீங்கள் படித்து பாருங்கள். ஏதாவது ஒரு ஆதாரம் நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள், அதில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரா? இப்போ இருந்து ஏற்றுனாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரா? இதெல்லாம் வெளியில் அரசியலுக்கு பேசுகிற பேச்சு. நீதிமன்றத்தில் அவங்க அதை சொல்லவே இல்லை. இந்த காலத்துலேருந்து ஏற்றுனாங்க அப்படின்றதுக்கான எதையும் சொல்ல. 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதற்கான ஆதாரம் கொடுக்கல. அவர்கள் தரப்பிலே ஒரு டைப் செட் தாக்கல் பண்ணுறாங்க. வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி அவர்கள் அவங்க தாக்கல் செய்கிற டைப் செட்டில் பக்கம் நம்பர் 247 ஒரு புக்கை வந்து அவங்க ஃபைல் பண்ணுறாங்க கோர்ட்டில். அந்த புக்கில் அவங்க சைடுக்கு ஒரே ஆதாரமாக நீதிமன்றத்தில் கொடுத்தது அதான். அந்த புக்கு என்ன புக்குன்னா, திருப்பரங்குன்றம் என்ற தலைப்பில் 1981 போஸ்ன்ற ஒரு கல்வெட்டு ஆய்வாளர், தொல்பொருள் ஆய்வுத்துறையை சேர்ந்தவர் ஒரு புக்கு போட்டிருக்காரு. அதை வெளியிட்டது தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறை தான். 1981 வெளியிட்டிருக்காங்க. அதில் உள்ள ஆதாரம் தீபத்தூண் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, தீபத்தூண் மலையடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். இந்த தூண் நாயக்கர் காலத்தது. நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலே எழுதப்பட்டுள்ளது. கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கி கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பி கொண்டு இருப்பதாக சிற்பம் உள்ளது. இத்தீபத்தூண் ஆண்டவனுடைய தலையின் உச்சியில் நாட்டப்பட்டு இருப்பதாகும். இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்று அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இத்தீபத்தூணில் கார்த்திகைதோறும் ஊரில் உள்ள மக்கள் விளக்கேற்றி வருகிறார்கள். இதான் அவங்க தாக்கல் பண்ணது. இது எதுன்னா, உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் கோயில் நிர்வாகம் 100 வருஷத்துக்கு மேலே ஏற்றிட்டு வராங்களே, அந்த தான் தீபத்தூண்னாலே திருப்பரங்குன்ற மலையில் ஒன்று தான். இன்னொரு தீபத்தூண்னு ஒன்று கிடையவே கிடையாது. இவங்களா கொண்டு வராங்க தீபத்தூண்னு. அது ஆக்சுவலாக உச்சி பிள்ளையார் கோயிலுக்கும் இந்த திருப்பரங்குன்றம் அதுக்கும் அந்த முருகன் கோயிலுக்கும் எவ்வளவு தூரம்? இல்லை, அந்த கருவறைக்கு நேர் மேலே இருக்குது உச்சி பிள்ளையார் கோயில். அந்த தீபத்தூன்றது கோயிலோட கருவறைக்கு நேர் மேல் பக்கம் இருக்குது. அதில் வந்து இதுவரை ஏற்றுறதில்ல. தர்காவுக்கு எந்த பிரச்சனை இல்லை, மதுரை மக்களுக்கு பிரச்சனை இல்லை, திருப்பரங்குன்றம் மக்களுக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து கோயிலோட பட்டர்கள், அர்ச்சகர்கள், ஸ்தானிகர்கள் எல்லாரும் சேர்ந்து இதான் வந்து புனிதமான இடம் என்று முடிவெடுத்த இடம். அந்த தூண்ல தான் இந்த போஸ் அவர் எழுதிய அந்த அடையாளங்கள் இருக்கு. அடையாளங்கள் அதே தூண்ல இருக்கு. அந்த அனுமார் கோயில் இருக்கு. அந்த போட்டோவை எடுத்து நாங்கள் கொடுத்துட்டோம். அதில் நீங்கள் வரியை பாருங்க. மலையடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் இருக்கலாம். அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு, பாதி வழியில் தீபத்தூண். இவங்க சொல்றது மலை உச்சி, தர்கா இருக்கிறது மலை உச்சி, இது பாதி வழியில் இருக்குது. இப்போ அவங்க போட்ட டாக்குமெண்ட்டு நீதிமன்றத்தில் தீபத்தூண் என்பது உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிறதான் தீபத்தூண் சொல்லியிருக்காங்க. இப்போ நீதிமன்றம் இதுக்கு மாறா எப்படி முடிவு பண்ணுறது தான் எங்கள் கேள்வி.
இது நீதிபதி அவர்கள், நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தர்கா பக்கத்தில் இருப்பது தீபத்தூண் என்பதை எப்படி முடிவுக்கு வந்தார்? ஒரு நீதிமன்றத்தில் அவங்க தரப்புல அவங்க கொடுத்த ஆதாரமே அந்த கோயில் கருவறைக்கு மேல இருக்கிற தூணை தான் வந்து ஆதாரமா சொல்லுது, அதனுடைய அடையாளங்கள் எல்லாமே. ஆமா, ஆனா இவங்க வந்து உச்சியில இருக்கிறது அந்த தர்காவுக்கு பக்கத்தில் இருப்பதான் வந்து சொல்றாங்க. அப்ப அடிப்படை ஆதாரமே இல்லாம இதை எப்படி மேற்கொண்டு பேச முடியும் இந்த வழக்குல? ஆமா, இல்ல அவங்க தரப்பு ஆதாரத்தையே நீதிபதி அவங்க தரப்பு தான் ஃபைல் பண்ணாங்க. அது எங்கள் தரப்புல வந்து நாங்க அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் ரங்கநாதன் சார்பில் நான் ஆஜராகி திருப்பரங்குன்றம் கோயில் தொடர்பாக 1989 நாகப்பா நாச்சியப்பன் என்பவர் ஒரு PhD தீசிஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் உள்நோக்கத்தோடு பண்ணியிருக்க முடியாது. அவரும் இதே செய்தியை பதிவு செய்கிறார். இதை நீதிமன்றத்தில் கொடுத்தோம். ஓகே. அடுத்து கோயில் தொடர்பான விஷயங்கள், கோயில் உள்ள அந்த புத்தகத்திலையும் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கா? இதேதான் பக்கம் நம்பர் 188 இதையே தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்ற தலைப்புல இதே செய்தியை குறிப்பிட்டு, இக்கோயிலுக்கு வரும் வழியில் பாதி மலை தொலைவில் தீபத்தூண் ஒன்றுள்ளது, இது நாயக்கர் காலத்தது, இப்படி இந்த அனுமார் சேர்ப்பையெல்லாம் சொல்லிட்டு, இத்தீபத்தூணில் திருக்கார்த்திகை அன்று தேவஸ்தானத்திலிருந்து பெரிய தீபம் ஒன்று ஏற்றி வைக்கப்படுகிறது. பிற கார்த்திகை தோறும் மக்கள் விளக்கேற்றி வருகிறார்கள். கருவறையின் உச்சியில் கருவறை விமானம் அமைக்கப்பட்டிருக்கும். இது குடைவரை கோயிலானதால் மூலவர் கருவறையின் நேர் மேற்பகுதியில் தீபத்தூண் அமைந்திருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டியுள்ளது. இதுதான் அவங்க வந்து சொல்றது. அப்போ இது நெல்லித்தோப்புக்கு கீழே, இவங்க சொல்றது நெல்லித்தோப்புக்கு மேலே. அப்போ தீபத்தூண், 2 தீபத்தூண் என்பதே ஒரு கற்பனை. இந்து முன்னணியின் சங் பரிவார அமைப்புகளின் கற்பனை. திருப்பரங்குன்றம் கோயிலில் ஒரே தீபத்தூண் தான், மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, கோயில் நிர்வாகம் தெரிஞ்சது. அந்த கோயிலில் ஒரு தலைமை அர்ச்சகர் இருக்கார், ராஜா பட்டர்னு. அவரும் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களும் கிட்டத்தட்ட 3000-4000 கும்பாபிஷேகங்கள் இந்த ஆட்சியிலே பண்ணியிருக்கிறாங்க. அவர் தான் நல்ல நேரத்தை குடிச்சு கொடுப்பாரு, அவர் தான் பூஜையில் முடிவு பண்ணுவார். இதே நீதிமன்றம் ராஜா பட்டர் சொன்னால் அதுக்கு மறுபேச்சு இல்லைன்னு சொல்லி இதே நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் வேறு வழக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த ராஜா பட்டர் சொல்கிறாரு உச்சி பிள்ளையார் கோயில் தான் பொருத்தமான இடம் அப்படின்னு. இப்போ இவர் நீதிபதி என்ன சொல்கிறாரு, வீட்டில் கூட கார்த்திகை தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா எங்கே வேணாலும் ஏற்றலான்னு நீதிபதி சொன்னார்னா எதுக்கு தர்கா பக்கத்தில் தான் ஏற்ற நடம் பிடிக்கணும்? ரெண்டாவது, அதுக்கு போகிறதுக்கு பாதையே கிடையாது, நீங்கள் தர்கா வழியில் தான் போகணும். நெல்லித்தோப்பில் இவர்கள் சொத்துக்கள் தர்கா நிர்வாகத்தின் சொத்து என்று பிரிவி கவுன்சிலால் உறுதி செய்யப்பட்ட இடத்துக்குள்ளே புகுந்து தான் போகணும். அப்படி போகலான்னு நீதிபதி சொல்கிறாருங்க. தர்கா பகுதிக்குள்ளே புகுந்து போகலாம் அப்படின்னா இது என்ன அர்த்தம்னு எங்களுக்கு புரியலை. தர்காவுக்குள்ளே போய் அப்படி இல்லைன்னா அவங்க ஹெலிகாப்டரில் தான் வரணும். அந்த இடத்துக்கு போனோம்னா தர்கா வழி இல்லைன்னா ஹெலிகாப்டரில் தான் வரணும், வேறு வழியே கிடையாது. இப்போ இன்னொருத்தவங்க சொத்துக்குள்ளே புகுந்து போக முடியுமா? அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்காதா? இன்றைக்கி இதை சொல்லுவாங்க, நாளைக்கு இந்து முன்னணி அடுத்த வருஷம் போடுற வழக்கில் எங்களே அனுமதிக்கணும்னு கேட்பாங்க. இன்றைக்கி கோயில் நிர்வாகம், அடுத்து எல்லாரையும் கூட்டி போய் அவங்க இடிப்பாங்க. இதான் அதில் நடக்க போகுது. அப்போ அது ஒரு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க திட்டமிட்டு சங் பரிவார அமைப்புகள் செய்யும் வேலையை நீதிமன்றம் அங்கீகரிக்குமா? இதை கோர்ட்டிலே சொன்னேன், இங்கே உங்கள்கிட்ட நான் சொல்லலை. இவங்க எப்படி பொலிட்டிக்கல் அஜெண்டா வச்சு தான் அவங்க வேலை செய்கிறாங்க. இந்த வருஷம் பிப்ரவரி 4 என்ன பேசுகிறாங்க, கச்சிராஜா என்ன பேசுகிறாரு, கோர்ட்டில் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன பேசுனாங்க, முருகன் மாநாட்டில் என்ன, முருக பக்தர்கள் மாநாட்டில் என்ன பேசுனாங்க, நவம்பர் 30 இந்து முன்னணி என்ன போராட்டம் அறிவித்தது, அங்கே என்ன தீர்மானம் நிறைவேற்றினாங்க, எல்லாத்தையும் சொல்லி இது பொலிட்டிக்கல் அஜெண்டா, இதற்கும் திருப்பரங்குன்ற மக்களுக்கு மதுரை மக்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லி தான் நீதிமன்றத்தில் சொன்னோம். ஆனால் இதையெல்லாம் நிராகரித்து இருக்கிறார்கள். எங்கள் கேள்வி, அந்த தீர்ப்பை பொறுத்தவரை இப்போ தமிழக அரசு முடிவெடுக்கணும்னா அந்த தீர்ப்பு 2 விதத்தில் குறைபாடு உடையது. ஒன்று, கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா என்றால் முன் தீர்ப்பு தடை. ஏற்கனவே ஒரு பிரச்சனை தொடர்பாக ஒரு நபர் நீதிமன்றத்தை அணுகி அந்த பிரச்சனை என்பது நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்டு விட்டால் மீண்டும் அதே பிரச்சனைக்கு நீதிமன்றத்தை அணுக முடியாது, வேறு காரணம் சொல்லி. ஏற்கனவே என்ன சொன்னாங்க, 2014 சுப்பிரமணியன் என்பவர் போட்ட வழக்கில் என்ன சொன்னாங்க, ஆகமத்துக்கு எதிரானது, உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவது ஆகமத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் ராம ரவிக்குமார் ஆகமத்தை பற்றி பேசாமல் அங்கே ஏற்றணும்னு மட்டும் சொல்கிறாரு. அவர் கூட அவர் பெட்டிஷனில் வந்து அவர் கொடுத்த மனுவில் கூட அதை சொல்லலை, நீதிமன்றமாக அதை எடுத்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நீதிமன்றம் தீர்த்த ஒரு பிரச்சனையை மறுபடியும் செய்யணும்னா அது முன் தீர்ப்பு தடை என்பது அங்கே வந்து நிற்கும். அந்த முன் தீர்ப்பு தடை அப்படின்னா முன் தீர்ப்பு தடை இருந்தால் அதுக்கப்புறம் ஜுடிஷியல் டிசிப்ளின் 2 நீதிபதிகள் சொன்ன பிறகு
இந்த 2 பிரின்சிபல் இருக்கிறதுனால இந்த தீர்ப்பு என்பது சட்டப்படி செல்லாது, இதை அமுல்படுத்த முடியாது அப்படின்றத எங்கள் வாதம். அதை மையப்படுத்தி இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரிடம் மதுரையில் உள்ள 40 அமைப்புகள் இணைஞ்சு பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். ஏஜிட்ட ஒப்பீனியன் வாங்காமல் இது ஒரு சட்ட பிரச்சனை, சட்ட நெருக்கடி, நீங்கள் அதை கேட்காம ஒரு மதுரையின் அமைதியை சீர்குலைக்கும் ஒரு நடவடிக்கையை செய்யக்கூடாது என்று இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்குறோம். முதல்வருக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக முதல்வருக்கு மனு கொடுத்துருக்கோம். இப்போ அது தீபத்தூண் தான் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அவங்க கொடுத்த ஆதாரமும் சரியான விஷயமா இல்லை. அப்படி இருக்கிறப்ப எப்படி நீதிபதி இப்படி ஒரு எந்த அடிப்படையில் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு? நீதிமன்றத்தில் நாங்கள் சொன்ன பல்வேறு வாதங்களை நீதிபதி அவர்கள் எடுத்துக்கிறவே இல்லை. ஒரு முக்கியமான வாதத்தை சொன்னோம். அண்டர் ஆர்டிகல் 226 ப்ரொசீடிங்ஸில் உயர் நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனுக்களில் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டை தீர்மானிக்க முடியாது. இப்போ இந்த எந்த இடத்துல தீபம் ஏற்றுவது அப்படின்னா 3 இடம் இந்த வழக்கில் வருது. 1 உச்சி பிள்ளையார் கோயில், 2வது குதிரை சிறைன்னு ஒரு இடத்த ஏற்கனவே எல்லாம் பேசி முடிவு பண்ணதான் ஒரு வாதம் வைக்கப்பட்டது. 3வது தர்கா பக்கத்தில் உள்ள இந்த சர்வேக்கல். இந்த 3 இடத்துல எது சரியான இடம் அப்படின்றத நீதிபதி எப்படி முடிவு பண்ணுவார்னு கேட்குறேன். இப்ப ஏற்கனவே 2 நீதிபதி கொடுத்த தீர்ப்பு இருக்கும் பொழுது ஒரு நீதிபதியா அதை எடுத்து கையாளுறது அட்மிட் பண்றதே சரியா? அதுவே ஏற்கனவே இது பிரிலிமினரி அப்ஜெக்ஷனாக நம்ம சொன்னோம். 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கும் போது நீங்கள் எடுக்க முடியாது. இதே நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் 2015ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கரூர் மாவட்டத்தில் நெரூர்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு ஒருத்தரை அடக்கம் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒவ்வொரு வருஷமும் 2015 வரை என்ன நடந்துச்சுன்னா, பார்ப்பனர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில் மற்றவர்கள் உருண்டா புண்ணியம் என்ற ஒரு சடங்கு அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை எதிர்த்து ஒருவர் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, நீதிபதி மணிக்குமார் தலைமையிலான அமர்வு அந்த சடங்கை தடை செய்தது. இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, அரசியல் சட்டத்தின் கண்ணியத்துக்கு எதிரானு சொல்லி. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழித்து 2024ஆம் ஆண்டு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்பு அதே வழக்கு கொண்டு வரப்படுது. இதே வழக்கு போல் அவசரமாக விசாரித்து அந்த வழக்கில் உரிய பார்ட்டியெல்லாம் சேர்க்காம அந்த தீர்ப்பை ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்து நடக்க வச்சார். அதற்கு எதிராக நாங்கள் அப்பீல் போய் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, நீதிபதிகள் சுரேஷ்குமார் அருள்முருகன் தலைமையிலான அமர்வு கடந்த 13/3/2025 நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவை இது ஜுடிஷியல் டிசிப்ளினுக்கு எதிரானது, இந்த உத்தரவு அவர் போட்ட உத்தரவுன்றது அடிப்படையில் தவறானது, அதனால் மிக தெளிவாக அதில் ஏராளமான ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாங்க. We are distressed to note that despite several pronouncements on the subject, there is substantial increase in the number of cases involving violation of basics of judicial discipline. The learned single judges and benches of High Court refuse to follow and accept the verdict, and law laid on the coordinate or even larger benches by citing minor difference in the facts as the ground for doing so. Therefore, it has become necessary to reiterate that disrespect to constitutional ethos and breach of discipline have grave impact on the credibility of judicial institution and encourages chance litigation. இப்படி இந்த நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் செய்தது அடிப்படையிலே ஜுடிஷியல் டிசிப்ளினுக்கு எதிரானது. இப்படி போனால் ஜுடிஷியலோட இன்ஸ்டிடியூஷனோட மதிப்பே சீர்குலைஞ்சு போகும் என்று நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார் அருள்முருகன் சொன்ன தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது. இப்போ ஏற்கனவே இவரது தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது, இந்த கிரவுண்டில் ரத்து செய்கிறாங்க. மறுபடியும் அதே இதை எடுத்துக்கிட்டு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார் என்றால் இதை ஏன் அரசாங்கம் அமுல்படுத்தணும், ஏன் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இல்லை, சட்டத்துக்கு முரணான விஷயங்களை தொடர்ச்சியாக நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் செஞ்சிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த எச்சில் நிலை தீர்ப்பாக இருந்தாலும் சரி, இப்போ கொடுத்துருக்கிற இந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்ற அந்த தீர்ப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே சர்ச்சைக்குரிய வகையிலேயே இருக்குது. ஏற்கனவே இந்த மதுரை முருகன் மாநாடு பாஜக நடத்திய அந்த மாநாட்டுக்கு இந்து முன்னணி தான் அந்த மாநாட்டை நடத்துறாங்க 2 பேரும் சேர்ந்து. இப்போ அதுலயும் இதே மாதிரி அவங்களுக்கான நிபந்தனைகள், விதிகள் இதெல்லாம் தளர்த்துறது,
அவங்களுக்கு பாஸே தேவையில்லை. பாஸே தேவையில்லை. ஆமாம். இப்போ இந்த தீர்ப்புகள் கூட அதில் மாதிரி ஏராளமான சர்ச்சை இருக்குது. இப்போ நீதிபதி அவர்கள் இந்த வழக்கு விசாரணை நடக்குது ஒரு நாள், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடக்கிற போது, அன்னைக்கு கடைசியாக நான் தான் ஆர்கியூ பண்ணி முடிக்கிறேன், முடித்த உடனே நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆய்வு பண்ண. அப்போ ராமரவிக்குமாரின் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் என்பவர் நாங்கள் வரோன்னு சொல்கிறார். இப்போ நீதிபதி சொல்கிறார் யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் போய்க்கிடுவேன், பிபி ஜேம்ஸ் என்ற பிபியை கூப்பிட்டு நீங்கள் மட்டும் போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டார். அன்னைக்கு தான் தர்கா தரப்பை சிவமோட்டாவை இம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து வழக்கு வரும்போது தர்கா தரப்பு வந்து அவங்க தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் திரு சீனியர் கவுன்சில் மோகன், திரு பிரபுராஜ் துரை 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் இடத்த பார்வையிட்டது என்பது சட்டத்துக்கு புறம்பானது, எங்கெல்லாம் கூப்பிடாமல் நீங்கள் எப்படி போய் பார்க்க முடியும், எங்கள் தரப்பு நாங்கள் வரவே இல்லையே, அன்றைக்கி நீங்கள் போகிற அன்றைக்கி நாங்கள் பார்ட்டியே கிடையாது. சரி, நீங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் எழுதுறீங்கன்னா அதை நாங்கள் எப்படி டிஸ்பியூட் பண்ண முடியும்? சிவில் வழக்கில் 1923 நீதிபதி ராம் ஐயர் இடத்த போய் பார்த்தார் அப்படின்னா எல்லா தரப்பு வக்கீலையும் கூட்டு போனார். கவர்மெண்ட் அட்வொகேட்ஸு, தர்கா அட்வொகேட்ஸு, டெம்பிள் அட்வொகேட்ஸு. இதில் கோயில் அட்வொகேட்ஸ் போல், நாங்கள் இடையீட்டு மனிதர்கள் போல், அவங்க சைடு அட்வொகேட்ஸும் போல், தர்கா தரப்பும் போல், வக்ஃபோர்டு தரப்பு அப்போ அவங்களும் போல் யாருமே இல்லாமல் இவர் பார்த்துட்டு வந்து அதை வச்சு எழுதுறாரு. நிறைய விஷயங்கள் அதை வச்சு தான் எழுதுறாரு. ஆனால் அதில் அவரே வந்து குறிப்பிட்டு சொல்லிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ் இந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்குது, மலையில் 2 உச்சிகள் உள்ளன, உயரமான உச்சியில் தர்காவும் உயரம் குறைந்த உச்சியில் தீபத்தூணும் உள்ளது. தீபத்தூண் முஸ்லிம்களுக்கு உரிமைப்பட்ட பகுதியில் இல்லை. சிவில் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் தர்காவுக்கு உரிமைப்படாத பகுதியில் இருக்கும் தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தமானது என நீதிமன்றம் முடிவு செய்கிறது. இதைத்தான் நாங்கள் கேள்விக்கு உட்படுத்தினோம். தர்கா தரப்புலேயே அதை தான் சொன்னாங்க. அதற்கு உதாரணமாக ஒரு தீர்ப்பை 2021 4/8/2021 இதே மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு இளங்கோவன் அவர்கள் முன்பாக ஒரு வழக்கு தர்கா தரப்பில் தாக்கல் செய்யப்படுது. அந்த வழக்கோட எண் ரிட் பெட்டிஷன் நம்பர் 11/001/2021, தீர்ப்பு வழங்கிய நாள் 4/8/2021. மனு தாக்கல் செய்தவர் ஓசீர் கான் சொல்லி அந்த சிக்கந்தர் தர்காவுனுடைய நிர்வாகி. அதில் 7வது எதிர்மானதாரராக ஹெச்ஆர்என்சியோட ஏசி வந்து கோயிலோட ஏசி இருக்கிறாங்க. அதில் கலெக்டரு, ஆர்டிஓ, கமிஷனர் ஆஃப் போலீஸ், தாசில்தார் எல்லாரும் அதில் பார்ட்டியாக இருக்கிறாங்க. அந்த தீர்ப்பில் கடைசியில் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் என்ன சொன்னாங்கன்றது மட்டும் நான் சொல்கிறேன். பேரா 39 at the conclusion of the arguments a request was made by the learned counsel for the 7th respondent கோயில் 7th respondent கோயில் to the effect that the government may undertake to survey and fix the boundary line so that the issue can be settled and set at rest forever. கோயில் நிர்வாகத்திலேருந்து என்ன சொல்கிறாங்க, அரசாங்கம் அந்த இடத்த அளந்து எல்லையை ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் பிரச்சனை நிரந்தரமாக முடிவுக்கு வரும். அடுத்த பாரா, the learned counsel for the petitioner has also accepted the above suggestion. Counsel for the petitioner தர்கா வைக்கல அதை ஏற்றுக்கிட்டாரு. So it shows that the boundary line has not been fixed so far. நீதிபதியோட ஃபைண்டிங்ஸ் என்ன, எல்லைகள் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை. So it shows that the boundary line has not been fixed so far. Because of that the frequent problem arose between the parties. நீதிபதி பதிவு பண்ணுறாங்க. இந்த தீர்ப்பு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்பாக வாசிக்கப்பட்டது. இது எந்த இடத்துலையும் அவர் சொல்லலை. சிவில் நீதிமன்றத்திலே நெல்லித்தோப்பு தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. டாப் ஆஃப் த ஹில்லாக் தர்காவுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. அந்த டாப்பில் எந்த ஏரியா கோயிலுக்கு வரும், எல்லை எது அப்படின்னு இன்னைக்கு வரை முடிவு செய்யப்படவில்லை. ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கோயில் சொன்னது எல்லை இன்னும் தீர்மானிக்கலை அப்படின்னு சொல்கிற போது நீதிபதி அவர்கள் போய் ஆய்வு பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? எதானு சொன்னேன், டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் வில் நாட் பி டிட்டர்மைன் இன் த ரிட் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 226 ரிட் கோர்ட்டில் இப்போ ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், இந்த எது சரி, எல்லை எது, தர்காவோட எல்லை எது, கோயிலோட எல்லை எது, இது தீபத்தூணா இல்லையா, இது தீபத்தூணா சர்வே கல்லா, இப்போ இதெல்லாம் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். இதை உயர்நீதிமன்றம் தீர்மானிக்க முடியாது, சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஏற்கனவே ஆடு வழி வெட்டுற வழக்கில் 3 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பில் என்ன சொன்னாங்க, தர்கா நாங்கள் ஆடு வழி வெட்டுறது எங்கள் பழக்கம், 100 ஆண்டு கால பழக்கம்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்தால் அதை உயர்நீதிமன்றத்தில் தீர்மானிக்க முடியாது, நீங்கள் சிவில் கோர்ட்டில் போய் தீர்த்துக்கங்கன்னு சொல்லி
3 நீதிபதிகள் 2 நீதிபதிகள், நீதிபதி ஸ்ரீமதி, நீதிபதி விஜயகுமார் தீர்ப்பளித்தாங்க. இப்போ தர்கா தரப்புக்கு பொருந்துகிற நியாயம் இப்போ ராம ரவிக்குமாருக்கு பொருந்துமா இல்லையா? ராம ரவிக்குமார் எங்கே போய் நிரூபிக்கணும்? 6ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 6ஆம் நூற்றாண்டில் அந்த பழக்கம் இருக்குன்னா அதுக்கப்புறம் விட்டு போச்சு, தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா சிவில் கோர்ட்டுக்கு தானே போகணும். இந்த பாயிண்ட்டை அவர் எடுத்துக்கலை. அவராக தீர்மானிக்கிறாரு. கேட்டால் நான் பார்த்ததை வச்சு முடிவு பண்ணல, இங்கே டாக்குமெண்ட்டை பார்த்து முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஓப்பன் கோர்ட்டில் யார் வராதீங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்பில் அதற்கு மாறாக நான் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லிட்டான் போனேன் அப்படின்னா என்ன? இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்களே, சிவில் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் தர்காவுக்கு உரிமைப்படாத பகுதியில் இருக்கும் தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு உரிமை ஏற்கனவே சிவில் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குன்றாங்களே. சிவில் நீதிமன்ற தீர்ப்பில் எங்கே டிமார்க்கேட் பண்ணி கிளியராக இருக்குன்னு அவர் சொல்லணும்ல. எந்த தீர்ப்பில் டிமார்க்கேட் பண்ணி இருக்கு? அதாவது நெல்லித்தோப்பை 1923 ஒரு தீர்ப்பு, அதில் எல்லையெல்லாம் பிரிக்கலை. 31 பிரிவு கவுன்சில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 58 இன்னொரு வழக்கு வருது. அந்த வழக்கில் எல்லை பிரிக்காதனால எல்லையை திரும்ப பிரிங்கன்னு சொல்லி 1962 ஒரு இபி போடுறாங்க. அதில் கோர்ட் கமிஷனர் போட்டு அளக்குறாங்க. எதை அளக்குறாங்க? நெல்லித்தோப்பு பகுதியை மட்டும்தான். ஏன்னா வழக்கே நெல்லித்தோப்புக்கு தான். தர்கா உள்ள பகுதி, அதற்கு மேலே உள்ள மலைப்பகுதி எல்லாம் தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம் என்பது 1923 வழக்கில் கோயில் தரப்புல ஒத்துக்கிறாங்க. அப்போ நீதிபதி என்ன முடிவு பண்ணுறாரு? இதெல்லாம் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ இந்த நெல்லித்தோப்பு மட்டும்தான் பிரச்சனை. அதுக்கு தான் வழக்கு நடக்குது. அதுக்கு தான் அட்வொகேட் கமிஷனர் போட்டு அளக்குறாங்க. அளந்து நெல்லித்தோப்பு எல்லையை மட்டும் வரையறுக்கிறாங்க. மீத பகுதியில் எல்லை வரையறுக்கப்படவில்லை, இன்னைக்கு வரை இல்லை. ஏன்னா நீதிபதி இளங்கோவன் சொல்லியிருக்காருல, பவுண்டரி லைன் ஹேஸ் நாட் பின் ஃபிக்ஸ்டு சோ ஃபார்னு. அப்போ அது என்ன, அந்த தீர்ப்பை நீதிபதி ஏற்றுக்கிற மாட்டாரா? இப்போ இவர் எப்படி அந்த முடிவுக்கு வராரு? எந்த எல்லை? அடுத்தது அதுலேயே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதாவது அதனால் அதை தீபத்தூண்னு முடிவு செய்கிறோம். அது தீபம் ஏற்றும் வடிவமைப்புடன் உள்ளது. அது கொடிமரம் அல்ல. தர்காவுக்கு தனி கொடிமரம் உள்ளது. சமீபத்திய நிகழ்வுகள் தீபத்தூண் கோயில் சொத்து என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதில் இந்துக்கள் விளக்கு ஏற்ற முயற்சிக்க கூடும் என நினைத்து கோயில் நிர்வாகம் அதை மூடி வைத்துள்ளது. தீபத்தூணும் அதை ஒட்டிய பகுதியும் தர்காவுக்கு சொந்தமாக இருந்தால் தீபத்தூண் மூடியதை பார்த்து கொண்டு தர்கா நிர்வாகம் அமைதியாக இருந்திருக்காது. தர்காவின் கோரிக்கை உண்மையல்ல என்பதற்கு இது ஒன்றே சான்று. நீங்கள் படித்ததை எங்கேயாலும் யார்கிட்டையாலும் சட்டம் தெரிஞ்சவங்ககிட்ட படித்து காட்டுங்க. இப்படி ஒரு நீதிமன்றம் முடிவுக்கு வர முடியுமா? கோர்ட்டில் நீதிபதி அவர்கள் கோயில் அட்வொகேட்ட கேட்குறாரு, யார் அதை மூடினது? நாங்கள் தான் மூடினோம். ரைட், ஓகே. அதை வச்சு இப்போ அவங்களுக்கு சொந்தம். இப்போ தர்கா தரப்புலேருந்து நாங்கள் தான் மூடினோம் அப்படின்னு சொன்னால் தர்காவுக்கு சொந்தமா? மூன்றாவது ஆள் நாங்கள் தான் மூடினோம் அப்படின்னு இந்து முன்னணிக்காரங்க சொன்னால் அவங்களுக்கு சொந்தமா? என்ன அர்த்தம்னு அது புரியலை. இப்போ நாளைக்கு மதுரை மக்கள் யாராவது போய் மேலே நான் ஒரு ரிசார்ட் கட்டிக்கிறேன் அப்படின்னு நிலத்தை பிடிச்சிட்டா அதுவும் சொந்தம் தானே இந்த லாஜிக்னா? இல்லைங்க, தர்கா தரப்பை அந்த பக்கம் போலீஸே விடவே மாட்டுறாங்க. தர்கா தரப்பு எங்கே போய் தடுக்கிறது? போலீஸ் முழுக்க போட்டு நீங்கள் எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ தர்கா எப்படி போய் தடுக்க முடியும்? இப்போ நீதிபதி அது தீபத்தூண் தான் முடிவுக்கு வராருன்னா அவர் சொந்த முறையில் பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றதை நீதிமன்றத்தில் வைத்து அது இருதரப்பு வழக்கறிஞர்கள் கருத்து கேட்டு தானே முடிவு பண்ணோம். கோர்ட்டில் ஒரு இடத்தான் யாருக்கு அந்த எல்லையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு கோர்ட் ஒரு கமிஷனர் போடுவாங்க. அவர் போய் அளந்துட்டு நீதிமன்றத்தில் ஒரு ரிப்போர்ட் போடுவார். சிவில் வழக்குகளில் எல்லையை தீர்மானிக்க இப்போ ரெண்டு வீட்டுக்காரங்கள் பக்கத்து இடத்துல இதான் எல்லை இதான் எல்லை பத்திரப்படின்னு சொன்னால் அதை அளந்துட்டு கோர்ட்டில் ஒரு ரிப்போர்ட் போடுவாங்க. 2 தரப்பு வழக்கறிஞர்கள் அதுக்கு ஆட்சேபனைகள் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் நடந்தால் அதை முடிவு பண்ண முடியும். அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கிடுவாங்க, இல்லை தவறாக இருந்தால் நிராகரிச்சிருவாங்க. இப்போ இந்த வழக்கில் அப்படி பேசுவதற்கான எந்த வாய்ப்பையும் நீதிபதி அவர்கள் கொடுக்கவில்லை. நீதிபதி பார்த்ததை அவர் எழுதுறாரு, ஆனால் நான் பார்த்ததுனால எழுதலை அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. டாக்குமெண்ட்டில் இருக்குன்னா அவங்க போட்ட எந்த டாக்குமெண்ட்டில் இது கிடையாது. அவங்க தரப்பில் வாதம் வைத்த எந்த வழக்கறிஞரும் இது தீபத்தூண் இப்படி தான் இருக்குது அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. அப்படி சொல்லாத போது நீதிபதி சொந்த முறையில் ஒரு முடிவுக்கு வந்தார்னா அந்த முடிவு என்பது சட்டப்படி செல்லாது. இது தர்கா தரப்புல ரொம்ப கிளியராக சொன்னாங்க. நீங்கள் எங்கே கூப்பிடாமல் போய் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு சட்டப்படி செல்லாது, நீங்கள் அதை வச்சு சொன்னீங்கன்னா செல்லாது அப்படின்னு மிக தெளிவாக நீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்டது. இப்போ எல்லா நீதிபதியும் அவங்கவுங்க போய் பார்த்துட்டு நான் பார்த்தேன் இதில் இப்படி தான் இருந்துச்சு எழுதிட முடியுமா? எழுதுனா சரியா? நாளைக்கு 2 நீதிபதிகள் நாங்கள் போய் பார்த்தோம் அது தீபத்தூண் மாதிரி தெரியல, அது எல்லைக்கல் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஏற்றுக்குருவாங்களா? சொல்லுங்கள்.
யார் முடிவு பண்ணுறது? இப்போ சிவில் கோர்ட்டு தாங்க அதை முடிவு பண்ணணும். சிவில் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஹை கோர்ட்டு அதை முடிவு பண்ணவே முடியாது. அதற்கான உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அமர்வு கொண்ட தீர்ப்பை நீதிமன்றத்தில் நாங்கள் கொடுத்து அதையும் நான் அந்த வாட்சி காட்டினேன். டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டில் இந்த இடம் யாருக்கு சொந்தம், எந்த எல்லை, இது தீபத்தூணா இல்லை, இதெல்லாம் நீ நீதிமன்றம் தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தின் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் சொல்லியிருக்குங்க அப்படின்னு சொன்னோம். நீதிபதி அதெல்லாம் எழுதவே என்ன சொன்னாரு? இல்லை, அதை கேட்டுக்கிட்டாரே ஒழிய நீதிமன்ற தீர்ப்பில் அதை பற்றி சொல்லவே இல்லை. இதுதான் ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. இதுல வந்து இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராம ரவிக்குமார் உள்ளிட்ட இந்த மனுதாரர்கள் அவங்க வந்து ஏற்கனவே நடைமுறையில் உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து நிறுத்த கோரல. தீபத்தூணிலும் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றதா அவங்களுடைய கோரிக்கையா இருக்குது. 100 ஆண்டுகளா தீபத்தூணில் விளக்கேற்றப்படவில்லை. மலை உச்சியில் விளக்கேற்றுவது தமிழ் மரபு. இந்த பாரம்பரியத்தை கோயில் நிர்வாகம் மீண்டும் தொடங்க வேண்டும். அவங்க மனுதாரர்கள் கோர்றது நியாயமானது அப்படின்னு வந்து நீதிபதி சொல்லியிருக்காரு. இது ராம ரவிக்குமாரோட கருத்தாக சொல்றாங்க. ராம ரவிக்குமார் மலையில வந்து தர்கா பக்கத்தில் ஏற்றுறது தான் அங்கே பழக்கன்ற மாதிரி ராம ரவிக்குமார் சொல்கிறாரு. அதான் நாங்கள் கேட்குறோம். அதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் அவர் கொடுத்தாரா? என்ன ஆதாரம் கொடுத்தாரு? ஜட்ஜ்மெண்ட்டில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஏதாவது கல்வெட்டு இருக்கா? ஏதாவது புத்தகம் இருக்கா? ஏதாவது ஆய்வு இருக்கா? கோயில் அப்படி இல்லைன்னு மறுக்கிறாங்களே, யார் அத்தாரிட்டி? நாளைக்கு இன்னொருத்தர் வந்து தீபத்தூண் இங்கே இது கிடையாது, வேற ஒரு இடத்துல தான் இருக்குது, அங்கே தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. இன்னொருத்தர் வந்து அங்கே இல்லை, இந்த மலைக்கு பின்னாடி தான் ஏற்றணும், இதுதான் பாரம்பரியமாக ஏற்றிட்டு வர்ற இடம் அப்படின்னு அவர் போடுறாருன்னு வைங்க. 10 பேர் 10 இடம் சொல்கிறாங்க. எதை யார் முடிவு பண்ணுறது சொல்லுங்கள்? இதே நீதிமன்றத்தில் வேறு ஒருவர் நானும் இந்து தான், அந்த இடம் தான் பழைய இடத்துல தான் ஏற்றணும், இடத்தையே மாற்றக்கூடாதுன்னு அவர் வழக்கு போட்டார். அந்த இந்து சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்களா? அப்போ இந்துன்னு சொல்லி யார் வேணாலும் வந்து வழக்கு போடுங்க. ராம ரவிக்குமாருக்கும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? அவர் எலுமலைக்காரர், இங்கேருந்து 60-70 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய நபர். அவர் வந்து நான் முருக பக்தர்னு சொல்கிறார். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்த சொன்னால் முடிவு பண்ண வேண்டியது யார்? கோயில் தானே. ஆமாம், இல்லை நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அஜெண்டாவின் ஒரு பகுதி தானே. இந்த ராம ரவிக்குமார் இந்து தமிழர் கட்சியை சார்ந்தவர். இதுக்கு முன்னாடி இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்தும் அவரும் நெருங்கிய நண்பர்கள். இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி 3 பேரும் சேர்ந்து இதை வந்து செய்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. அது மிக தெளிவாக பாபர் மசூதி ஸ்டைலில், கர்நாடகாவில் உள்ள பாபா புதன்கிரி ஸ்டைலில் தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு ஒரு மத கலவரத்தை உருவாக்குவதற்கான அவர்கள் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளின் தேர்வு தான் திருப்பரங்குன்றம் கோயில். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாக இந்த கார்த்திகை தீப பிரச்சனையை வச்சு மதுரை மக்கள்கிட்ட, திருப்பரங்குன்றம் மக்கள்கிட்ட முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஒரு ஆள் கூட அவங்களுக்கு போகல. இன்றைக்கும் ஒரு ஆள் கூட அவங்களுக்கு ஆதரவாக கிடையாது. திருப்பரங்குன்றத்துக்கு யாராலும் கோயிலுக்கு வந்திருக்காங்களா? இது கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களா? யாரும் வரல. மதுரையிலேருந்து யாராலும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களா? கிடையாது. சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் கோர்ட்டுக்கு வராங்க. இப்போ அவங்க இது கிளியரான பொலிட்டிக்கல் அஜெண்டா. அவங்க முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்து முன்னணி கார்த்திகை தீபம் ஏற்றுவோம்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இப்போ இதன் மூலமாக ஒரு அமைதியை சீர்குலைத்து ஒரு ஓட்டை வாங்கிறது, அவங்களுக்கு ஆதரவு தளத்தை உருவாக்குறது அப்படின்ற ஒரு தெளிவான திட்டமிட்ட முயற்சி தான் இந்த நடவடிக்கை. இதற்கு நீதிமன்றங்கள் பலியாவது தான் நமக்கு மிகப்பெரிய வேதனை தருகிறது. இதுக்கு உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஹெச்ஆர்என்சியும் அரசு நிர்வாகமும் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுக்கணுன்றதான் மதுரை மக்கள் விரும்புகிறோம். மதுரைக்கு தேவை வளர்ச்சி, அமைதி தானே தவிர கலவரம் மதுரைக்கு தேவை கிடையாது. மதுரை மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இதுவரை என்றைக்காவது மதுரையில் மத பிரச்சனை வந்திருக்கா? 2000 வருஷமாக வந்ததே கிடையாது. இப்போ எதுக்கு இவங்க இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்கன்னு தெரியாது. அந்த தர்காவுக்கு நிறைய இந்துக்கள் தான் போகிறாங்க. என்ன பிரச்சனை? தர்காவுக்கு போயிட்டு முருகன் கோயிலுக்கும் போகிறாங்க. இப்போ இந்த கல்ச்சரை வந்து நீங்கள் வளர்க்கணும், பாராட்டணும். அதை முன்மாதிரியாக வைக்காமல் அதை உடைப்பதற்கான வேலையை செஞ்சால் எப்படி? இப்போ தர்கா வழியாக போகிறவங்க இந்த குரூப் நாளைக்கு போச்சுன்னா அதை இடிக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஹச்ராஜா படம் எடுத்திருக்காருல கந்தர்மலை, அது ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பும் ஒரு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, ஆடுகோழி வெட்டக்கூடாது, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்ன தீர்ப்பே அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. சிக்கந்தர் மலைன்னு மட்டும் கூப்பிடக்கூடாது, திருப்பரங்குன்றம் மலைன்னு கூப்பிடணும். அப்படின்னா ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும்ல. அந்த தீர்ப்பில் அது சொல்லலை. அதனால் இப்போ படம் எடுக்கிறாங்க, அதை பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. அப்போ ஒரு கண்டினியூஸாக
ஒரு ப்ரோக்ராம் வச்சு சங் பரிவார அமைப்புகள் வேலை செய்கிறது, அந்த கண்ணியில் நீதிமன்றங்கள் விழுகிறது அப்படின்றதான் வருத்தத்துக்குரியது. இப்போ நேற்று நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க, அதில் சொன்னீங்க இந்த தீர்ப்பை பற்றி, இது ஒரு நேர்மையற்ற ஒரு முறைகேடான, அது மட்டும் இல்லாமல் சில பொய்கள் நிறைந்த தீர்ப்பு அப்படின்னு சொன்னீங்க. இந்த தீர்ப்பில் என்ன பொய்கள் வந்து நிறைஞ்சிருக்கு? அதாவது தர்காவுக்கு சொந்தமான இடம் 3 இடங்களை மட்டும் நீதிபதி அவர்கள் சொல்கிறாரு. ஓகே. தர்கா இருக்கிற பகுதி, நெல்லித்தோப்பு, கொடிமரம், இது மட்டும்தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த தீர்ப்பில் அவர் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் வந்து ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் அப்படின்றது தான் அந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக சொல்லியிருக்காது. இது எப்போ வந்த தீர்ப்பு? 1923 தீர்ப்பில் ராம ஐயர் அவர் கொடுத்த தீர்ப்பு. ஆமாம், ராம ஐயர் தீர்ப்பில் மிக தெளிவாக இருக்குது. த முகமடன் டிஃபெண்டன்ட்ஸ் 3 to 5 and 7 to 13 are owners and are in possession of the நெல்லித்தோப்பு with all that it contains. இது ஒன்று. நெல்லித்தோப்பு அதில் உள்ள எல்லாமே அவங்களுக்கு சொந்தம். இதுக்கு தான் வழக்கு நடக்குது. The flight of the steps mentioned above, the new மண்டபம் and the whole of the top of the hillock on which the mosque and the flag stand அப்படின்னு சொல்கிறார். ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில்லாக், மசூதி இருக்கக்கூடிய மலை உச்சி மொத்தமும் தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. இது ராமையரின் தீர்ப்பு 1923. இதை அன்றைய உச்சநீதிமன்றமான பிரிவு கவுன்சில் உறுதி செஞ்சிருச்சு. அப்போ அந்த டாப் ஆஃப் த ஹில்லாக்கில் தான் இந்த சர்வே கல் இருக்குது. அப்படி இருக்கிற போது இந்த டாப் ஆஃப் த ஹில்லாக் அப்படின்றத நீதிபதி ஏன் மறைக்கிறாரு அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. ஒன்று. ரெண்டாவது, நீதிமன்றத்தில் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ஓப்பன் கோர்ட்டில் சொன்னேன் எல்லாரையும் அதை இன்வைட் பண்ண தான் கருதணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து பார்ப்போம் கோர்ட்டில் இருக்கதை. அதாவது இவர் மலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னதையே இன்விடேஷனாக எடுத்துக்கணும், எல்லாரும் வாங்க அப்படி எடுத்துக்கிறோன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னார். ஸ்பெசிஃபிக்காக சொன்னாரா கோர்ட்டில்? யாரும் தனியாக போவாங்க. ஆமாம், அவங்க வழக்கறிஞர் கேட்டார். ராமரவிக்குமாரன் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன், நாங்கள் வரோம் அப்படின்னு, நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னா நானும் அதில் ஆர்கியூ பண்ணேன். என்னைய வர சொல்லியிருக்கணும்ல, டெம்பிள் கவுன்சில் இருக்கார் அவரை வர சொல்லணும்ல, கவர்மெண்ட் கவுன்சில் இருக்காங்க அவங்கள வர சொல்லணும்ல, தர்கா தரப்பு சொல்லணும்ல, தர்கா தரப்பு நிர்வாக தகவலாக சொல்லணும்ல. யாருக்குமே தகவல் சொல்லாமல் அவராக போகிறாரு. ஆனால் நீதிமன்றத்தில் நான் தகவல் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி கருத்தை பதிவு பண்ணுறது வந்து அது வந்து ஒரு நேர்மையற்ற செயல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீதிமன்றத்தில் என்ன சொன்னீங்களோ அதை வந்து வெளிப்படையாக சொல்லுங்கள். இல்லைன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் வந்து அதை வாங்கி எல்லோரும் பார்க்கலாம். பொதுவெளியில் கூட வச்சு பாருங்கள். யாரும் நீங்கள் வர வேண்டான்ற வார்த்தையை அவர் வந்து சொல்லியிருப்பார். இப்போ இதை நீங்கள் நீதிமன்றத்தில் ஜேஆர் சாமிநாதன்கிட்ட கேட்டீங்களா? அவர் என்ன சொன்னார்? இல்லை, தீர்ப்பு வந்து ஒரு வரி மட்டும் வாசிட்டு அவர் இறங்கி போயிட்டார். இப்போ முழு தீர்ப்பை படித்த பிறகு தான் இது சொல்லியிருக்கிறது வந்து தெரியுது. இப்போ அடுத்து அவரோட தீர்ப்பிலே இன்னொரு விஷயத்த வந்து குறிப்பிடுறாரு. அதாவது சங்க இலக்கியமான அகநானூரில் திருப்பரங்குன்றம் மலை முருகனின் மலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சினம்மிகு முருகன் தன்பரங்குன்றத்து என்ற வரி அதில் இடம்பெற்றுள்ளது. அதே போல நெடியோன் குன்றத்து என்பதற்கு முருகனின் மலை என சாலமன் பாப்பையா தனது உரையில் விளக்கமளித்துள்ளார். மதுரையானது முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சிக்குள் இருந்தபோது திருப்பரங்குன்றம் மலை மீது தர்கா கட்டப்பட்டுள்ளது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அவர் பழந்தமிழ் இலக்கியமான சங்க இலக்கியத்தில் அகநானூரை மேற்கோள் காட்டி சொல்றாரு. ரைட்டுங்க. இப்போ இது வழக்குக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அது முருகன் மலைன்னு இருக்கட்டும், யார் அதை ஆட்சேபனை பண்ணா? யார் ஒன்றும் சொல்லலையே. அப்போ நீங்கள் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, முருகனுக்கு ஆடு வெட்டி திணை அரிசியில் கலந்து படைக்கப்பட்டதாக சங்க இலக்கியங்களில் இருக்குது. திருமுருகாற்று படையிலே இருக்குது. இப்போ அதை பண்ணுவோமா? நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பு வழக்கறிஞர், சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர் ஆனந்தவல்லி என்பவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த தர்காவில் வந்து முஸ்லீம்கள் இருக்கிறது அப்படின்றது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியதை போல நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்றத்தில். இப்போ நீதிபதி அவர்கள் எதுவுமே சொல்லலை. நான் இறுதி விசாரணையின் போது நான் அதுக்கு பதில் சொன்னேன். அவங்க ஆனந்தவல்லி மேடம் இப்படி சொன்னாங்க, உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின மாதிரி இஸ்லாமியர்களை சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் பூர்வ குடிகள் தான். ரெண்டாவது, வரலாற்றை பின்னோக்கி அப்படி போனோம்னா, யார் முன்னாடி பின்னாடி வந்தோம்னா, இன்னும் தோண்டி போனோம்னா பலரும்
வெளியில இருந்தா வந்திருக்கிறாங்க. மைக்ரேஷன் இல்லாமல் உலகமே கிடையாது, மைக்ரேஷன் இல்லாமல் வளர்ச்சியே கிடையாது. கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் போய் இருக்கிறத நம்ம வரவேற்றோம்னா யார் இங்கே வந்தால் என்ன பிரச்சனை, அவங்க அப்படி சொன்னது தவறு என்று நீதிமன்றத்தில் நான் சொன்னேன். நீதிபதி அவர்கள் அது ஒரு ஹீட்டோட ஆர்கியூமெண்ட்டில் சொன்னது, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு நீதிபதி சொன்னார். ஓகே. இப்போ ஆனந்தவல்லிக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனந்தவல்லி அவர்களை பாராட்டியிருக்காரு. அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீதிமன்றத்தில் இப்படி சொல்லலாமா? கண்டிப்பாக. இப்போ அந்த அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களே, அவங்கள எங்கேருந்து வந்தாங்க? பிறப்பால் பார்ப்பனத்தை தவிர தமிழர்கள் தான் அங்கே இருந்திருக்கணும் முருகன் கோயிலில். ஆமாம். அங்கே தமிழர் வழிபாட்டு முறையே இன்றைக்கி வந்து கிடையாது, பார்ப்பனிய வழிபாட்டு முறை. அடுத்து தமிழர்கள் அங்கே அர்ச்சகர்கள் கிடையாது. சமஸ்கிருதத்தை எப்படி அங்கே வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க? இப்போ முருகனுக்கு சுப்பிரமணியனே அப்படியே. அப்போ முருகன் தமிழ் கடவுளுக்கு எப்படிங்க சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ண முடியும்? இதெல்லாம் கேட்டு மாற்றுங்கன்னா மாற்றிடுவாங்களா? இப்போ வரலாற்றில் நடந்தது தான். ஒரு கட்டத்தில் வந்து அந்த மலை இருந்திருக்கு, அங்கே போய் ஒரு சமாதி, ஒரு இஸ்லாமியர் ஒரு சிக்கந்தர் என்பவர் அங்கே அடக்கமாயிருக்காரு. அதுக்கு பிறகு அங்கே அதற்கான கோயில் மாதிரி அவங்க கட்டி அதை வழிபட்டுட்டு வராங்க. அதில் முக்கியமாக தர்கா வழிபாட்டோட அடிப்படை என்னென்னா, கோயிலுக்குள் பெரும்பான்மையான சூத்திர பஞ்சம இந்து மக்கள் அனுமதிக்கப்படலை. அதனால தான் தர்கா வழிபாட்டுக்கு எல்லா மக்களும் போகிறாங்க. தர்காவில் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. இப்போ நீ கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேன், தர்காவுக்கு போனால் அங்கேயும் விட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி அர்ச்சகர் ஆக முடியுமா? நேற்று மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்தி அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக்கு தமிழில் அர்ச்சனை பண்ணு அப்படின்ற கோரிக்கை வச்சு நேற்று அரெஸ்ட் ஆனோம். இப்போ இதுதான் இங்கே நிலைமையாக இருக்குது. அப்போ வரலாற்றில் உள்ள பல்வேறு விஷயங்களை திருப்பி அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா, இப்போ கைபர் போலான்னு களவாய் வழி வந்தவங்களாம் திரும்ப போகணும்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இஸ்லாமியர்களுக்கு அது சொன்னால் இதை சொல்லலாம்ல. ஆரியர்கள் திரும்பி போகணும்னு சொல்ல முடியுமா? நம்ம அப்படி சொல்ல போகிறதில்ல. நம்மளுக்கு இனவெறியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வரலாற்றில் நடந்தது தான். நீங்கள் அது திரும்ப எடுத்தெல்லாம் அப்படி புரட்டி பார்த்து அதுக்கு பழி வாங்கிறது அப்படின்றது சொல்கிறதெல்லாம் சரி கிடையாது. ஏற்கனவே 1892, 1912, 1862, 1912 இதே போல் தர்கா பக்கத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான முயற்சி அன்னைக்கு நடந்திருக்கு. அன்று உள்ள மாவட்ட ஆட்சியர் அதை தடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு என்பது வந்து மொத்தத்தில் இந்த தீர்ப்பு ஒரு சட்ட ரீதியான கண்ணோட்டத்தில், அரசியல் ரீதியான கண்ணோட்டத்தில் வழங்கப்படவில்லை. அவசரமாக கடைசி ஒர்க்கிங் டேயில் முடிவு பண்ணி ஃபங்க்ஷனுக்கு முத நாள் வந்து இந்த தீர்ப்பை சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன அவசரம் கிடையாது. 100 வருஷம் பிரச்சனை அது. ஏன்னா அப்படி அவசரமாக சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்த நீதிபதி வந்து அதை விசாரிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தர்காவுக்கு ஃபுல் கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல, வக்ஃபோர்டுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல. அப்படிலாம் அவசரமாக இதை பண்ண வேண்டிய அவசியம் தேவை என்னன்ற கேள்வி வருமா வராதா மக்களுக்கு? ஓகே. இப்போ ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்கு இல்லைங்களா? 3 நீதிபதி 2 நீதிபதி விசாரித்து அதில் 3வது நீதிபதிக்கு போய் அங்கே ஆடு கோழி தர்காவில் பலியிடக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பும் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை வந்து கடந்து இது அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம். அவங்க வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் திட்டத்தின் மூலம் சங் பரிவார அமைப்புகள் அவங்க கற்பனையில், அதாவது நடைமுறையில் இல்லாத ஒரு பிரச்சனைகளை கற்பனையாக உருவாக்கி அங்கே சிக்கந்தர் மலைன்னு அது மொத்த மலையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு யாருமே கூப்பிடல, யாருமே சொல்லலை. அதற்கான எந்த ஆதாரமும் கொடுக்கல. அவங்களா அதை சொல்லி அவங்களா ஒரு வழக்கு போட்டு அதற்கு தீர்ப்பு வாங்குறாங்க. ஆடு கோழி இப்போ தான் வெட்டுறாங்கன்றாங்க. அது காலங்காலமாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும். இல்லை, அந்த தர்காவுக்கு வந்து வெறும் முஸ்லீம்கள் மட்டும் போகிறாங்களா? இல்லை, அது நிறைய இந்துக்கள் தான் நிறைய போகிறாங்க. 2 பேர் போய் அங்கே ஆடு கோழி சாப்பிடுவாங்களா? அங்கே போய் ரெகுலராக சாப்பிடுவாங்க. மதுரையில் உள்ள நிறைய பேர் அங்கே சாப்பிட்ருப்பாங்க. இன்னைக்கு தர்கா வழிபாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. அதனால் இந்துக்கள் தான் நிறைய பேர் போகிறாங்க. ஓ, ஓகே. இப்போ அடுத்ததாக வந்து இந்த விவகாரத்தில் வந்து அரசு தரப்பு, குறிப்பாக வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதனோட தரப்பு இதை வந்து எப்படி இந்த வழக்கை கையாண்டாங்க? நீதிமன்றத்துக்கு உள்ள அவங்க வந்து சரியான முறையில் வந்து வாதங்களை வச்சாங்களா? என்ன நடந்துச்சு தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்? இந்த வழக்கில் ஆரம்பத்திலேருந்தே இந்த பிரச்சனையில் இந்து சமய அறநிலையத்துறை, கோயில் நிர்வாகம், அமைச்சர் சேகர்பாபுவின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை சங் பரிவார அமைப்புகளுக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு துணை போது தான் செஞ்சாங்களே ஒழிய, அவர்கள் நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் பண்ண சில ஸ்டாண்ட் எடுத்தாங்க.
இந்த பிரச்சனையில் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு தடுத்தது அங்கே உள்ள காவல் ஆய்வாளர் மதுரை வீரன். அவர் இன்றைக்கு வரை திருப்பரங்குன்றத்தில் தான் இருக்கார், அவரை மாற்றலை 1 வருஷமாக. அடுத்து ஆர்டிஓ முன்னாடி சமாதான கூட்டம் நடக்குது, அதில் ஆர்எஸ்எஸ் கலந்துக்கல, பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் கலந்துக்கல, வருவாய்த்துறை அதிகாரிகளும் கோயில் நிர்வாகமும் தர்கா நிர்வாகம் கலந்துக்கிறாங்க. அங்கே ஆடுகோழி வெட்டக்கூடாது என்று முதலில் எதிர்ப்பு தெரிவித்தது இந்து சமய அறநிலையத்துறை. ஓகே, அதை ஒட்டி தான் ஆர்டிஓ நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு ஆர்டர் போடுறாரு. ஓகே, அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது. நீதிமன்றத்திலே கோயில் சார்பில் ஆஜரானவர்கள் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு வெகுமண்டாக ஃபைட் பண்ணி டீட்டெயில்டாக ரிட்டன் சப்மிஷன்லாம் போட்டு 2 நீதிபதிகள் முன்பாக, நீதிபதி திருமதி நிஷா பானு சிறிமதி அமர்வின் முன்பாக கோயில் நிர்வாகம் சங் பரிவார அமைப்பின் அத்தனை வாதங்களை ஆதரித்து வாதிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வெளியில் அறநிலையத்துறை, ஆமாம் இந்து சமய அறநிலையத்துறை அவங்களுக்கு ஆதரவாக தான் வாதிட்டாங்க. அதற்கு பிறகு நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு 3ஆம் நீதிபதிக்கு அந்த வழக்கு போச்சு, நீதிபதி திரு விஜயகுமார் முன்பாக. அங்கே வரும்போது அவங்க ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் மாற்றுறதுனால பயன் இல்லை, ஏற்கனவே கோயில் இந்த ஸ்டாண்ட் எடுத்துருச்சு என்று சொல்லி அந்த தீர்ப்பு ஆடுகோழி வெட்டக்கூடாது என்று தீர்ப்பு வந்ததற்கான மிக முக்கியமான சட்ட ரீதியாக உதவியை செய்தவர்கள் சேகர்பாபுவின் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். இப்போ கூட இந்த வழக்கில் ஒரு வழக்கு நடக்கும்போதே அந்த எல்லைக்கல்லை சுற்றி கட்டையெல்லாம் அடுக்கி அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அதை நீதிமன்றத்தில் கோயில் நிர்வாகத்திட்ட கேட்குறாரு. கோயில் நிர்வாகத்தின் வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்கள் கேட்குறார். பக்கத்தில் ஹெச்ஆர்என்சிக்கு ஆஜரான சீனியர் அட்வொகேட் சண்முக சுந்தரம் இருக்கிறாரு. ஒரு சந்திரசேகர்கிட்ட கேட்டு அங்கே யார் கட்டையெல்லாம் போட்டு மூடினது அப்படின்னு கேட்குற போது நாங்கள் தான் கோயில் தான் பண்ணோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை பிடிச்சிக்கிட்டு நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கோயில் தானே அதை மூடியிருக்காங்க, தர்கா பேசாமல் தானே இருந்தாங்க, அதனால் இது அவர்களுக்கு சொந்தமானது, அவர்களுக்கு சொந்தமான இடத்த காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தீபம் ஏற்றுங்க, இப்படி தான் அந்த வழக்கு போகுது. இப்போ இதற்கு இவங்க உதவின்றது முக்கியமாக இருக்குது. அப்போ அரசு நிர்வாகம் இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுதா இல்லையான்றது தெரியலை. இதுல வந்து ஒரு நான் செய்தியில பார்த்தேன், அதாவது அதுக்கு முன்னாடி, அதாவது கார்த்திகை மாதம் அந்த முதல் நாள் மாதம் பிறந்த உடனே அங்க தீபம் ஏற்றுவதற்கு வந்து இந்து முன்னணி வந்து முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியை ஒட்டி ஒரு 4-5 பேரை வந்து கைது பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து அதை வந்து அந்த அந்த தூணை வந்து மூடினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்க அந்த அந்த எல்லைகள் இருக்கிற அந்த தீபம் தூண் என்று சொல்லக்கூடியது மலை உச்சியில இருக்குங்க. அங்கே எல்லாம் போக முடியாது, எப்பயுமே முழு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. 2வது, நீதிமன்றத்தில் கேட்குற போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே நீதிபதி இளங்கோவன் முன்னாடி எல்லையே பிரிக்கலைன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் இடத்துக்குள்ளே இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க, எங்கள் இடத்துக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு? அதானே இப்போ அவங்க கொண்டு வராங்க. எல்லை பிரிக்கலைன்னு ஒரு வழக்கில் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல நீங்கள் நாங்கள் தான் மூடணும் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? நீதிமன்றத்துக்கு அது பாயிண்ட்ஸை எடுத்து கொடுக்குறது அப்படின்றதான் அர்த்தம். இப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் அதை சொல்லக்கூடாது. அது வந்து யார் இடன்றது பிரச்சனையில் தான் இருக்குது. அது எங்கள் இடன்றதுக்காக நாங்கள் மூடல, பிரச்சனை வருன்றதுக்காக பண்ணோம், ஆனால் இடம் தொடர்பாக இதுவரை அளக்கப்படவில்லை அப்படின்றதான் எங்கள் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லணும்ல. இப்போ அது தீர்ப்பு எழுதுறதுக்கு ஏற்கனவே அவங்க ஆடுகோழிக்கு வழி செஞ்சு கொடுத்தது போல் திரும்ப அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக பண்ணி இந்த பிரச்சனையில் மட்டும் இல்லை, அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனையில் இதே தான் பண்ணாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இன்றைக்கி வரை எதுவுமே பண்ணலை. சுப்ரீம் கோர்ட்டில் வரை இன்றைக்கி வரை அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனைக்கு அப்பீலே ஹைகோர்ட் உத்தரவுக்கு 2023 வந்த தீர்ப்புக்கு இன்றைக்கி வரை அப்பீல் போட கிடையாது. அர்ச்சகர் நியமனத்துக்கான விதிகளே இன்றைக்கி கிடையாது. சேகர்பாபு தலைமையிலான ஹெச்ஆர்என்சி இன்றைக்கி வரை அப்பீல் போடல, இன்றைக்கி வரை ஸ்டே இருக்குது. 2021 போட்ட அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி வரை பண்ணல. ஹெச்ஆர்என்சியில் ஏராளமான காவி அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சேகர்பாபுன்னு துணையோடு தான் அவங்க இயங்குறாங்கன்றதான் எங்களுக்கு தொடர்ச்சியாக சந்தேகம். இது பல பேட்டியில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுவரை அவர்கள் அவங்க தன்மையை மாற்றிக்கிட்டதில்லை. எல்லா இடத்துலையும் தமிழ்லேயும் கும்பாபிஷேகம் பண்ணணும், குடமுழுக்கு பண்ணணும்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதையும் அவர் எந்த இடத்துலையும் முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. அவர்கள் முடிவு செய்த இப்போ வந்து பிச்சை குருக்களோ ராஜா பட்டர்கிட்ட தான் முழுக்க கொடுக்குறாங்க. தமிழ் வழி குடமுழுக்கு பண்ணுறவங்ககிட்ட என்றைக்காவது சேகர்பாபு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரா? ஒரு கோயில் குடமுழுக்குக்கு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி 1.5 கோடி கொடுக்குறாங்க. அது அவங்க பார்ப்பன அர்ச்சகர்களுக்கு தானே கொடுக்குறீங்க. இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க பாதி தமிழ்
தமிழில் வந்து யாகசாலை தமிழுக்காக யாகசாலை போடுவாங்கல்ல, செய்கிறாங்களா? அப்போ இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நாங்கள் சொல்லலை. தொடர்ச்சியாக ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் என்பது முழுக்க முழுக்க சங் பரிவார் வேலை திட்டத்துக்கு செயல்படுவதாக தான் பல்வேறு விஷயங்கள்ல இருக்கிறாங்க. இதை பல ஏற்கனவே இந்த முருகன் மாநாடு அது தொடர்பாக வந்து நீங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு அந்த மாநாடு வந்து நடந்துச்சு. ஆனா மாநாட்டில் முழுக்க முழுக்க எல்லோருமே வந்து அரசியல் பேசினார்கள் அப்படின்றதுக்கு அது வெளிப்படையா எல்லா வீடியோக்களுமே இருக்குது. அதுக்கு பிறகும் போய் நீங்க அண்ணாமலை மற்றவர்கள் மேல வந்து புகார் கொடுத்தீங்க, நிர்வாகிகள் மேலலாம். அதுலயும் அந்த நிபந்தனை நீதிமன்றத்தினுடைய நிபந்தனை மீறிட்டாங்கன்றதுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கே நீங்க ஒரு போராட்டத்தை வந்து நடத்த வேண்டியது இருந்துச்சு. அப்ப தொடர்ச்சியா இப்படி இருக்குதுன்னா இதெல்லாம் முதல்வருக்கு வந்து தெரியாம இருக்குமா? இந்த குறிப்பா இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் திமுக அரசு வந்து சங்கிகளுக்கு உதவுகிறதா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது அவங்க தேர்தலை மையப்படுத்தி எல்லா விஷயங்களையும் சிந்திக்கிறது அப்படின்றதான் முக்கியமான பிரச்சனை. மதுரையில் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன், அமைச்சர் மூர்த்தி, இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் தளபதின்னு இருக்கிறாரு. இவங்க 3 பேர் என்னைக்காவது திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பா யார்கிட்டாவது இந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கான ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்களா? ஆடு வழி வெட்டுறது இவ்வளவு பழக்கம் அப்படின்னு ஒரு பிடிஆர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரா? அவர் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர். ஆமாம். இப்போ மதுரையோட பழக்கம் அவங்க குடும்பத்துக்கு நல்லா தெரியும், அவருக்கு நல்லா தெரியும். அவர் ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல? இப்போ இது அரசியல், இதில் வந்து தலையிட்டால் ஓட்டு பிரச்சனையாகணும் அப்படின்றதான் திமுக கருதுறதா நான் பார்க்குறேன். ஆனால் சங் பரிவார அமைப்புகள் இதை வைத்து வளர்ந்தால் தமிழ்நாடு வீழும், மதுரையில் மத கலவரம் வரும். அதை திமுக அரசு விரும்புதா அப்படின்றதா? இதை பல முறை நம்ம ஓப்பனாக பேட்டியில் சொல்லிட்டோம், பெட்டிஷன் கொடுத்துட்டோம். இன்றைக்கி கூட முதல்வருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். அப்பீல் கூட இதுவரை ஃபைல் பண்ண மாதிரி அவங்க தெரியலை, என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இது முதல்வர் கவனத்துக்கு போகுதா இல்லையான்றது. ஆனால் முதல்வரை சுற்றி இருக்க எல்லார் கவனத்துக்கும் இந்த நிச்சயம் இது போகத்தான் செய்யும். அவருக்கு தெரியாமல் முழுசாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைன்றதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வெளிப்படையாக எல்லா மீடியாவிலும் இன்றைக்கி விவாதிக்கிற பிரச்சனை, தனியாக ஒன்றும் நடக்கலை. வெளிப்படையாக எல்லாம் பேசுகிற போது முதல்வருக்கு போகாமல் எப்படி இருக்கும்? திமுக தரப்புல ஆடு வழி வெட்டுறதுக்கு துரைமுருகன் எல்லாரும் அனைத்து கட்சியில் அறிக்கையை விட்டுருக்குறாங்களே. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு அதில் வருத்தம் என்னென்னா, ஒரு திராவிட ஆட்சி நடக்கிற காலத்திலேயே சங் பரிவார அமைப்புகள் கற்பனையான பிரச்சனையை உருவாக்கி ஆடு வழி வெட்டக்கூடாதுன்னு வந்துட்டாங்க, ஆர்டர் வாங்கிட்டாங்க. சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டாங்க. அடுத்து பாண்டி வயலில் அளவு வயலில் வெட்டக்கூடாதுன்னு வழக்கு போட்டு நிலுவையில் இருக்குது. இப்போ கார்த்திகை தீபம் 150 ஆண்டுகளாக அவர்கள் தர்கா பக்கத்தில் ஏற்றுவதற்கு செய்த முயற்சி கைகூடலை. ஆனால் இன்று திராவிட இயக்க ஆட்சியில் இது கைகூடி இருக்குன்னா இது யாரை சொல்கிறது? அதுக்கு திமுக கட்சி தான் பதில் சொல்லணும். மதுரையில் அவங்க திமுக நிர்வாகிகள் ஒருவரும் இந்த பிரச்சனையில் எந்த ஆர்வம் காட்டுறதில்ல, ஓட்டை மையப்படுத்தி மட்டும்தான் அவங்க சிந்திக்கிறாங்கன்னு உறுதியாக எங்களால் சொல்ல முடியும். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து இது வந்து இந்த தீர்ப்பு வந்து அமல்படுத்தப்படுமா அல்லது அமல்படுத்தப்படாதா? ஏன்னா ஏற்கனவே 2 நீதிபதிகள் வந்து வேற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. இந்த தீர்ப்பு அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்கணும், இதை உடனடியாக வந்து இதை அமல்படுத்தணும் அப்படின்னு ஜேஆர் சாமிநாதன் வந்து சொல்லிருக்கிறாரு. ஒருவேளை அமல்படுத்தினால் என்ன ஆகும்? ஏற்கனவே ராஜா சொன்னது போல அங்கே இருக்கிற தர்காவை அகற்றி விடுவார்களா சங்கிகள்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாடு அரசுக்கு முதுகெலும்பு இருந்தால் இந்த தீர்ப்பை அமல்படுத்த முடியாது. இது இறுதி நேரத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, ஒரு நாள் தான் இருக்குது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஏஏஜி வீரகதிரவன் என்ன சொன்னார்னா, கார்த்திகைக்கான விழா நிகழ்வுகள் எல்லாம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு, இதில் வேறு மாற்றமே பண்ண முடியாது. இவர்கள் வந்து தர்கா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மோகன் அவர்கள் சொன்னார், கார்த்திகை தீபம் ஏற்றுவது அப்படின்றது சித்திரை 1ஆம் தேதியே காலண்டர் வந்துடும், அப்பயே அவங்களுக்கு தெரியும். இப்போ முன்பாக வழக்கு போடாமல் கடைசி நேரத்தில் வழக்கு போட்டு கடைசி நாளில் இதை தீர்மானிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ ஒரே நாளில் 100 ஆண்டு கால பிரச்சனையை தமிழக அரசு எதிர்கொண்டு தீர்க்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? நாளைக்கு இதை வச்சு ஒரு பெரிய கலவரம் வந்துட்டால் என்ன பண்ண முடியும்? இப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஏராளமான வாய்ப்பு, இந்த தீர்ப்பை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லுவதற்கான ஏராளமான வாய்ப்பு இருக்குது. ஏஜிட்ட ஒப்பீனியன் வாங்கணும், ஒப்பீனியன் வாங்கி முடிவு பண்ணுறது கால அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். அது நீதிமன்ற அவமதிப்பு என்றால் நீதிமன்ற அவமதிப்புலேயே அது வராது. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் நாளைக்கு தானே டிசம்பர் 3.
ஆமாங்க, நேற்று வருது. நேற்று ஈவினிங் தான், இந்த 7 மணிக்கு தான் உங்களுக்கு தீர்ப்பே வெளியே வருது. ஒரு நாளில் எப்படிங்க முடிவு பண்ண முடியும் சொல்லுங்க? சரி, தர்கா ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போகும்போது பிரச்சனை வரும்ல, இந்த பிரச்சனை யார் தீர்க்கிறது? எல்லாரையும் கூப்பிட்டு பேசணுமா இல்லையா? ஒரு தீர்ப்பு இப்படி இருக்கு, தர்கா நிர்வாகம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, இல்லை இந்த மாற்று வழியில் எப்படி போகலாம் என்ன, இதை சொல்லணுமா இல்லையா? கோயில் நிர்வாகம் நிர்வாகத்தை கூட்டி வச்சு கலெக்டரும் கமிஷனரும் உட்காந்து பேசணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் டைம் வேணுமா வேணாமா? எல்லாரும் எஸ்ஐஆர் வேலையில் இருக்காங்க தீவிரமாக. அப்போ எந்த காலவாசம் கொடுக்காம ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு இதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதை அரசு ஏற்க வேண்டியதில்லை. ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் துஷர் மேத்தா உச்சநீதிமன்றத்திலே பல தீர்ப்புகளில் பல வாதங்களில் நீதிமன்றம் இதில் தலையிடக்கூடாது, இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோன்னு வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறாரு. அதுபோல் தைரியமான தீர்க்கமான முடிவை ஸ்கீம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் மத நல்லிணக்கத்தை காப்பதுதான் அரசியல் சட்டத்தின் மிக முக்கியமான அடிப்படை நோக்கம். அதற்கு முரணா எது இருந்தாலும் அது செல்லாதுன்றதான். அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால், இரு நீதிபதியின் தீர்ப்பு புறக்கணிக்கப்பட்டால் அதை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை அவசியம் கிடையாது. 1996 ஒரு தீர்ப்பு சொன்னதாக அவங்க சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு. 35 வருஷமாக அது என்னாச்சு? அப்போது ஆயிரக்கணக்கான தீர்ப்புகள் இப்படி இருக்குது. அதை அரசாங்கம் தான் சூழலை ஒட்டி முடிவு பண்ணணும். அதனால் இதை அமுல்படுத்த தேவையில்லை. திமுக அரசு இதில் தெளிவாக சட்ட ரீதியாக முடிவெடுக்கணும் தான் நம்ம கோர்றோம். ஒருவேளை இவங்க தீர்ப்பை அமுல்படுத்துறது அப்படின்னு போனாங்கன்னா இந்த அரசு ஒரு தெளிவான முடிவெடுக்க திராணி இல்லாத ஒரு அரசாக மக்களால் பார்க்கப்படும். இது ஒரு மிகப்பெரிய விளைவுகளை மதுரையிலும் தமிழகத்திலும் ஏற்படுத்தும். பல 10 ஆண்டுகளுக்கு பாபர் மசூதி போல ஒரு பெரிய தலைவலியை இந்த பிரச்சனை உருவாக்கும். நிச்சயமாக அவர் தர்காவை இடிப்பதை நோக்கி கரசவையை நோக்கி போவார்கள். எனவே ஆரம்பத்திலே விழிச்சுக்கொண்டு 1 வருஷமாக நாங்கள் கத்திக்கிட்டே இருக்கிறோம். இல்ல, இப்ப மதுரை மக்கள்கிட்ட இதுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்ல, அடித்தளமும் இல்லைன்னு சொல்றீங்களே, வெறும் அது எப்படி நடந்துரும் நீங்க சொல்றதெல்லாம்? வெளியூர்ல இருந்து ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. இப்ப 35 வருஷமா இந்து முன்னணி கார்த்திகை தீபம் ஏற்ற வாரின்னு கூப்பிடுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆள் போயிருக்காங்களா? இப்ப நீதிமன்றத்தின் வழியா தானே போறாங்க, மக்களை திரட்டி ஒன்றும் போலையே. இப்ப திருப்பரங்குன்றத்தில் 30 வருஷத்துக்கு மேல முயற்சி பண்றாங்க. அவங்க அட்டம் ஃபெயில்டு, அந்த இதில் தோத்துட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தின் வழியாக தான் திரும்ப உள்ள நுழையிறாங்க. நீங்கள் முத்தமிழ் அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வெளியூரில் தான் ஆள் வந்தாங்க. மதுரையிலேருந்து யாரும் வந்தால் ஒரு பைக் கூட கிடையாது, பைக்கே அங்கே கிடையாது. இப்போ வெளியூர் ஆட்களை திரட்டி வந்தால் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்களே ஒழிய மதுரைக்குள்ளே இதுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. அயோத்தியில் கூட உள்ளூர் மக்களாக போய் இடித்தாங்க கிடையாது, வெளியிலேருந்து ஆளை கொண்டு வந்தாங்க. அதே தான் எல்லா இடத்துலையும் பிஜேபி பண்ணுறாங்க. பாபா புதன்கரியில் அதான். இப்போ அதை தான் அவங்க நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். எனவே இந்த திட்டத்தை புரிந்து கொண்டு தமிழக அரசு விழித்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது மதுரை மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக விரிவாக இந்த விவகாரம் குறித்து விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.